போறான். சாமி நினைச்சுட்டே தான் மேற்கொள்ளும். பாத யாத்திரை போறாங்க, நீண்ட தூரம் பாத யாத்திரை போறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, சாமி நினைச்சிட்டே பாட்டு பாடிக்கிட்டு இறைவன் பக்தி பாடல்களை பாடிக்கிட்டே தான் போறாங்க. இதெல்லாம் என்ன ஆன்மீகம்னு சொல்லலாம். அப்போ கோயிலில் காணப்படும் அத்தனை செயல்களும் ஆன்மீகம் தான். எதெல்லாம்? நெத்தியில திருநீர் வச்சுக்கிறது ஆன்மீகம் தான், பாத யாத்திரை போகிறது ஆன்மீகம் தான், தோப்புறம் போகிறது ஆன்மீகம் தான், தலையில தூக்கிக்கிறது ஆன்மீகம் தான், மொட்டை அடிச்சுக்கிறது ஆன்மீகம் தான், உண்டியலில் காசு போடுறது ஆன்மீகம் தான், ஏழைகளுக்கு உணவளித்தல், உதவியளித்தல், பணம் கொடுத்தல், பிச்சைக்காரனுக்காக பண்ணக்கூடாது ஆன்மீகம் தான். எல்லா ஆன்மீகம் புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் ஆன்மீகம்னு நமக்கு தெரியும். ஆனா டிராஜடி என்னன்னு பாருங்க, இது மட்டும்தான் ஆன்மீகம்னு நினைக்கிறோம். இதை விட வேற ஒரு ஆன்மீகம்னு ஒண்ணு இருக்கு. அது கொஞ்சம் உயர்ந்த ஆன்மீகமும் கூட. அதை பத்தி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. கீதையில சொல்றாரு, ஒரு இடத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அர்ஜுனன் பார்த்து சொல்றாரு. அர்ஜுனனை பார்த்து சொல்றாருனாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம மரணத்தை தான் சொல்றாரு அர்த்தம். புரியுதுங்களா? சரி, என்ன சொல்றாருன்னு கேளுங்க. எவனொருவன் எப்பொழுதும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறானோ, சொல்லுங்க, எவனொருவன் எப்பொழுதும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறானோ அவனே எனக்கு பிரியமானவன். அவனே எனக்கு பிரியமானவன். இப்ப நான் இறைவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, மோகன்கிற ஸ்டூடெண்ட் பார்த்து நான் என்ன சொல்லுவேன்னா, மோகன் நீ எப்பொழுதும் கவலைப்படாமல் இருந்தால் நீ எனக்கு பிரியமானவன், அப்படி அர்த்தங்க. சரிங்களா? அப்படின்னா மோகன் என்ன பண்றாரு, இறைவா இறைவா இனிமே நீங்க சொல்ற ஆன்மீகத்தை தான் நான் செய்ய போறேன். ஏன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நான் உங்க வீட்டுக்கே வர்றேன். உங்க வீட்டுல எல்லா வசதிகளும் இருக்கு. இட்லி இருக்கு, தோசை இருக்கு, பூரி இருக்கு, பொங்கல் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா உனக்கு என்ன வேணும்னு கேட்டு பரிமாறுறாங்க பார்த்தீங்களா? அதான் உயர்ந்த ஒரு விருப்பம்னு சொல்றாங்க. ஏன் அதை போய் உயர்ந்தது? ஏன் அவங்களுக்கு பிடிச்சா இட்லியா எல்லாரும் இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லாம, எல்லாம் பொங்கல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லாம, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு ஏன் கொடுக்குறாங்க? புரிஞ்சுக்கீங்களா? ஏன்னா அனுபவிப்பவர் யாரோ அவருக்கு விருப்பமானதாகத்தான் அது இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு சிறந்தவர். இதே மாதிரி ஆன்மீகம் என்பது நாம் இறைவனுக்கு செய்வது. ஆன்மீகம் என்பது நாம் இறைவன். அது இறைவனுக்கு பிடிச்சதா இருக்குமா இல்ல நமக்கு பிடிச்சதா இருக்கணுமா? இறைவனுக்கு பிடிச்சதா இருக்கும். ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்யறோம், இவரு 2 காலையும் செம்ம ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னு வைங்களேன், இறைவா நான் சென்னையிலிருந்து பாத யாத்திரையா வரேன், இறைவா திருப்பதி வரைக்கும் நான் பாத யாத்திரை வரேன் அப்படின்னு வேண்டிக்குவாரு. ஆனா அவர் நினைச்சுக்குவாரு, நான் தான் பெரிய சூழப்புலி, பெரிய ஒரு ஆன்மீகத்தை செஞ்சுட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, செம்ம சாங்கு, சொல்றது வெரி குட் சிங்கிங் டேலண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் உடனே பாடல் பாடிக்கிட்டே இருக்காரு. உடனே ஏற்பட்ட பக்தி பாடல்கள் பாடி 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 என்ன பண்றாரு, எல்லாரையும் பக்தி பரவசமா பண்றாரு. ஆனா அவரு என்ன நினைச்சிட்டு இருக்காரு, தான் தான் சிறந்த பக்தர். எல்லாரும் அவங்ககிட்ட இருக்கிறத கொடுக்குறாங்க இறைவனுக்கு. புரியுதுங்களா? அதை போய் சிறந்தது நினைச்சிருக்காங்க. ஆனா அதை விட சிறந்தது என்னன்னா, இறைவன் ஒருவன் இருக்கிறார், நம்ம அவருக்கு தான் கொடுக்குறோம், அது அவருக்கு பிடிச்சதா இருக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. அதான் அப்ப முருகன் என்ன சொல்றாரு, மோகன் என்ன சொல்றாரு, இறைவா நீ என்ன விரும்புகிறாயோ சொல்லுங்க, அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அந்த ஆண்டு. அப்பதான் இறைவன் சொல்றாரு, நீ கவலைப்படாம இருந்தாலே எனக்கு போதுண்டா, அவன் நல்லா எனக்கு பிரியமானவன் சொல்றாரு. அப்போ கவலையற்று இருப்பதுதான் சிறந்த ஆன்மீகம். சொல்லுங்க, கவலையற்று இருப்பதுதான் சிறந்த ஆன்மீகம். நீ கோயிலுக்கு போறது, எல்லாம் சர்ச்சுக்கு போறது, மசூதிக்கு போறது, மொட்டை அடிச்சுக்கிறது, காது குத்திக்கிறது, என்னென்னவோ பண்ணு, உடம்பெல்லாம் புண்ணாக்கி தலை விட தொங்குற மாதிரி என்ன சொல்ற நேர்த்தி கடன் செலுத்தினாலும் கூட எது சிறந்தது அப்படின்னு கேட்டா, நான் செலுத்துக்குள்ள நீ கவலைப்படாம இருந்தா போதும் அப்படிங்கிற இறைவன் என்ன சொல்றாருங்க, கவலைப்படாம. அப்பதான் மோகன் கண்ணிலே தண்ணி விடுறாரு. அது எப்படி நான் பிறந்ததுல இருந்து கவலைப்பட்டு பழகிட்டேன், திடீர்னு நீ போட்டு கவலைப்படாமல் இருக்குன்னு சொன்னா நான் எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது?
அப்படின்னு கேட்கிறார். உடனே இறைவனுக்கு இரக்கம் வருகிறது. அவன் நல்லவனா வாழ விரும்புறான், வாழறதுக்கு வழி தெரியல, அதனால என்ன கேட்கறான். நம்ம உடனே இறங்க வரும்பா வரல. உடனே என்ன சொல்றாரு, வாடா கண்ணா உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருங்க, ஒரு ரகசியத்தை சொல்றாரு. நான் ஆத்மா. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இந்த வார்த்தை அவ்வளவு உயர்ந்த வார்த்தை. நான் ஆத்மா. இத்தனை பார்த்தீங்கன்னா பகவத்கீதை புத்தகம் இவ்வளவு கனமா இருக்கும். பகவத்கீதை அதனுடைய ஒட்டுமொத்த சுருக்கம் என்னன்னா ரெண்டே சொல்லணும்னா அதுதான் இது. அது எதுங்க, நான் ஆத்மா. நிறைய கீதை உபதேசம் பண்றவங்களுக்கே கூட தெரியாது எதுதான் புத்தகம் ஞானம், ஆத்ம ஞானத்தை பகவத்கீதையின் உட்கருத்து சுருக்கமான கருத்து என்ன சொல்லுது. ஆனா உண்மையான கருத்து எதுங்க, நான் ஆத்மா. இது என்ன தெரியுங்களா, ஒருத்தருக்கு 20,000 கவலை இருக்குன்னு கூகுள் சொல்லுதுங்க. ரைட்டுங்களா? 50 வயசு தாண்டினவனுக்குலாம் எவ்வளவு கவலை இருக்காமா, 20,000 கவலை. அப்படின்னா 700 கோடி மக்களுக்கு எவ்வளவு கவலை இருக்குங்க, மொத்த கவலைகள் 95 லட்சம் கோடி கவலைகள் இருக்கான். அதாவது கோடி கோடி கவலைகள். அப்படி அதாவது எண்ணில அவ்வளவு தூரம் அவ்வளவு கவலைகள் இருக்கான். ஆனா கீதை என்ன சொல்லுது, in the world the number of ways equal to 0 அப்படிங்கிறீங்க. ஒட்டுமொத்த 700 கோடி மக்களின் மொத்த கவலைகளின் எண்ணிக்கை 0 என்கிறது கீதை. ஆனா கூகுள் என்ன சொல்லுங்க, 95 லட்சம் கோடி. அதாவது கவலைன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்லுங்க. புரியுதுங்களா?